நமது கழக தலைவர் இரண்டாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் உதயசூரியனில் வாக்களியுங்கள். என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தப்போ தீர்த்தமலையில் விவசாயிகள் நிறைய நீண்ட காலமாக சாலை வசதிகள் இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு சாலை வசதிகள் நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறேன். செனாக்கல் திட்டமும் இந்த ஈச்சம்பாடி நீரேற்ற திட்டமும் செயல்படுத்திட்டோம்னா அரூர் விவசாயிகள் ஓரளவுக்கு. இப்போ இங்கே மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இன்னும் கூடுதலான தேவை இருக்கும், அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? சுதந்திர இந்தியாவிலேயே சாலை வசதி கிடையாது. நான் மக்களோட நெருங்கி பழகக்கூடியவன், எளிமையாக பழகுவேன், தோளோடு தோல் போட்டு பழகக்கூடியவன். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் கைபேசி தரேன்னு சொன்னாங்க, அப்புறம் அந்த வைஃபை கனெக்ஷன் தரேன்னு சொன்னாங்க. திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார், அரூர் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் எழுச்சி தமிழ் திரும்ப அவங்க நிர்வாகிகள், இப்போ நீங்கள் சொல்கிற நடிகர் நிரூபிக்கப்படாத ஒருத்தர், படிப்பறிவு கொஞ்சம். ஏவா வேல் அவர்கள் பாருங்க, அவர் வெள்ளந்தியான மனுஷன் அப்படிலாம் சொல்லி அறிமுகப்படுத்தினார். உங்களுக்கு வெள்ளிந்தான மனுஷனா எனக்கு மறைமுகம் எதுவும் பேச தெரியாது, நடிக்க தெரியாது. குழந்தைய தொட்டில் கட்டி கட்டி இதே வழியில் எனக்கு தூக்கிட்டு வந்து சித்திரவாத இது. விகட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரூர் சட்டமன்ற தொகுதியோடைய திமுக வேட்பாளர் சண்முகம் அவர்களை தான் மீட் பண்ண போகிறோம். அரூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு, இந்த தொகுதி மக்களுக்கு அவர் என்ன விதமான வாக்குறுதிகளை கொடுக்குறாரு, இந்த தொகுதி மக்களுடைய பிரதான பிரச்சனைகளா என்னவா இருக்கு, இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் கூட பயணிச்சு இன்னைக்கு கேட்க போகிறோம். வாங்க போகலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு, குறிப்பா அரூர் தொகுதியில? நல்ல எழுச்சியா போயிட்டு இருக்குதுங்க. ஓகே, மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நல்ல வரவேற்பு இருக்குங்க. குறிப்பா இந்த அரூர் தொகுதியோட திமுக வேட்பாளர் நீங்க முதல் முறையா போட்டிடுறீங்க, எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? மக்களிடையே நான் முதல் முறை இல்ல, நான் தீர்த்தமலை ஊராட்சியில 2006ல இருந்து 11 வரையிலும், அப்புறம் 2011 16 தொடர்ந்து 10 ஆண்டுகள் தீர்த்தமலை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறேன். அதனால் எப்போதுமே மக்களோட பயணிக்கிறவன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக 2019 24 வரைக்கும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இருந்திருக்கிறேன். மக்களோடைய தொடர்பில் இருக்கிறேன். அதனால் கழக தலைவர் இதனுடைய அடிப்படையில் இதுதான் நமக்கு இந்த அரூர் தொகுதியில் சீட்டு கொடுத்துருக்காரு. ஓகே, ஊராட்சி குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கீங்க, பஞ்சாயத்து தலைவராகவும் இருக்கீங்க. இந்த பதவி காலங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த அரூர் தொகுதிக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க? அரூர்னா உங்கள் லிமிட்டுக்குள்ள. ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தப்போ தீர்த்தமலையில் விவசாயிகள் நிறைய நீண்ட காலமாக சாலை வசதிகள் இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு சாலை வசதிகள் நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறேன். சாலை வசதிகள் கொடுத்த பின்னாடி தான், அதனால தான் 2வது முறை என்ன அதிகப்படியாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சாங்க. குடிநீர் வசதி ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தில் தீர்த்தமலையில் தான், அந்த அரூர் யூனியன்ல முத தீர்த்தமலைக்கு தான் அந்த தண்ணி வசதி பண்ணி கொடுத்தா. சிறப்பு கூட்டு குடிநீர் திட்டம் ஆரம்ப கட்டத்திலே நான் தீர்த்தமலை ஊராட்சிக்கு அந்த குடிநீர் திட்டத்தை ஒகேனக்கல் குடிநீர் தண்ணியே வழங்கினேன். ஊராட்சி குழு உறுப்பினராக இருக்கும்போது அதில் என்னென்ன பணிகள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஊராட்சி குழு தண்ணி குடிநீர் வசதி அதிகமாக பண்ணியிருக்கிறோம். இந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் என்னோட நிதி அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறேன். வீட்டு குடிநீர் வழங்குற திட்டத்தில் என் நிதியை கொடுத்துருக்குறோம். அடுத்தது தெருவிளக்கு கொடுத்துருக்குறோம். அந்த புதிய குடியிருப்புகள் உருவாகிற இடத்துல எல்லாம் புதிய கம்பங்கள் அமைத்து தெருவிளக்கு போட்டிருக்கிறோம். அடுத்து குடிநீர் அடிப்படை தேவை குடிநீர், தெருவிளக்கு, சாலை, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து 15 ஆண்டு உள்ளாட்சியில் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி, இது மூணுமே முக்கியத்துவம். உள்ளாட்சியில என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகே, இப்போ அரூர் தொகுதி அப்படின்னு எடுத்துட்டா ரொம்ப தமிழ்நாட்டிலே ஒரு பின்தங்கிய ஒரு பகுதியா பார்க்கப்படுது. தர்மபுரியிலே பார்த்தோம்னா கடைகோடி பகுதியில இருக்கு. இப்போ மற்ற தொகுதியை காட்டிலும் இதுக்கு கூடுதல் கவனம் தேவைப்படும். அரூர் தொகுதியோட நிலவரம் என்ன, முதல்ல நீங்க என்ன ஸ்டடி பண்ணிருக்கீங்க? அரூர் தேதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் தான். விவசாய தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க. விவசாயம் சார்ந்து இருக்கிறதால ஒரு அரூர் தொகுதியில் ஈச்சம்பாடி, தொட்டம்பட்டி ஈச்சம்பாடி அணைக்கட்டு இருக்குது. அது ரொம்ப காலமாக ஒரு திட்டம் அதில் கிடப்பில் இருக்குது. அந்த நீர்த்தேக்கத்தில் இருந்து ராட்சசி குழாய்கள் அமைத்து 66 ஏரிகளுக்கு நீரேற்றம் செய்யணும். அது நீரேற்றம் செஞ்சுட்டா அந்த விவசாயிகளுடைய நீர் பிரச்சனை, விவசாயத்துக்கான பாசன பிரச்சனை ஓரளவுக்கு பூர்த்தி ஆகும். அதை பூர்த்தி செஞ்சுட்டாவே இங்கே விவசாயம் செழிக்கும். மக்களும் விவசாய தொழிலாளர்களும் செழிப்பா வேலைக்கு போவாங்க, செய்வாங்க. இல்ல வேற என்னென்ன பிரச்சனையா அரூர்ல அட்ரஸ் பண்ணிருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை நம்ம எங்கள் முதல்வரே அறிவிச்சிருக்கிறாரு தேர்தல் அறிக்கையில. கண்டிப்பா முதல்வர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு.
அதனால அந்த ஈச்சம்பாடி அணைக்கட்டு நீரேற்று திட்டத்தை மட்டும் செஞ்சுட்டா விவசாயிகளுடைய பாதி பிரச்சனை பிரதான பிரச்சனையா பிரதான பிரச்சனை. அது ஒரு பகுதியில் அந்த செனாக்கல் நீரேற்று திட்டம்னு ஒன்று இருக்கு. அது தான் குடிநீர் பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகிடும் விவசாயிகளுக்கு. இதுதான் மெயின் இந்த அரூரில் இருக்கிறது. செனாக்கல் திட்டமும் இந்த ஈச்சம்பாடி நீரேற்று திட்டமும் செயல்படுத்திட்டோம்னா அரூர் விவசாயிகள் ஓரளவுக்கு சந்தோஷமா விவசாயமான இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம சித்தேரி போற வழியில இருக்கோம், மலைப்பகுதி இது. இந்த அரூர் தொகுதியை பொறுத்தவரை லேண்ட்ஸ்கேப்பும் இருக்கு, மலைப்பகுதியும் இருக்கு, ரெண்டு மிக்ஸ்டான ஒரு தொகுதி இது. ஸோ இப்போ இங்க மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இன்னும் கூடுதலான தேவை இருக்கும், அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நீங்க எப்படி அட்ரஸ் பண்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு கலசப்பாடின்னு இந்திய பஞ்சாயத்து ஊராட்சியில் சித்தேரி ஊராட்சி கலசப்பாடின்னு ஒரு கிராமம் இருக்கு. சுதந்திர இந்தியாவிலேயே சாலை வசதியே கிடையாது, டூ வீலர் கூட ஓட்டிட்டு போக முடியாத நிலைமை இருந்தது. இப்போ கூட நடைபாதைன்னு போட்டிருக்காங்களே, இதுதான் இது கலசப்பாடி சித்தேரி இணைக்கிற சாலை இது. அந்த கலசப்பாடி சுதந்திர டூ வீலர் கூட ஓட்ட முடியாத நிலை இருந்தது. இப்போ 2001 நம்ம கழகத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த சாலையை வந்து 12.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இன்னைக்கு சிறப்பான ஒரு சாலை போட்டு மினி பஸ் வசதி ஒன்று செஞ்சு கொடுத்துருக்குறோம் தற்சமயமா. அடுத்து நான் வந்தோடனே அவங்களுக்கு இலவச பேருந்து, மகளிர் விடியல் பயணத்துக்கான பேருந்தும் அவங்களுக்கு செய்யலாம்ட்டு இருக்கோம். ஓகே, இந்த பாதை வந்து நடைபாதைன்னு போட்டிருக்கு, நீங்க சொல்றது வேற பாதையா? அது வேற. இப்ப வந்தோம்ல, இது சித்தேரி அரூர், அது அரூர் கலசப்பாடி. அது வந்து 12 கோடி ரூபாய் அருமையான ரோடு, சிறப்பா எங்க கழக தலைவர் கொடுத்துருக்கிறாரு, போட்டுட்டு அருமையா இன்னைக்கு மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வரவேற்பு அதிகமா இருக்குது. அந்த சித்தேரி கிராமமே வந்து நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க கழக தலைவர். அரூர் தொகுதியை பொறுத்தவரை இன்னொன்று, நிறைய பேர் வந்து வெளி மாவட்டங்களில் வேலைக்கு போகிறாங்க, வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க. பக்கத்தில் இருக்க பெங்களூருக்கோ இல்லை வந்து ஆந்திராவுக்கோ கேரளாவுக்கோ இப்படி வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாக இருக்குது. அதற்கு ஏதாவது நீங்கள் தீர்வு வச்சுருக்கீங்களா? தீர்வுனா அது இந்த வந்து மழை நிலத்தடி நீர் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நான் இதுக்கு முன்னே சொன்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டா வந்து நிலத்தடி நீர் கூடிடும். விவசாயம் வந்து ஓரளவுக்கு விவசாயிகள் போக மாட்டாங்க. இந்த மழை வறட்சின்ற காரணமாக தான் போகிறாங்க வெளியூர்களுக்கு. இந்த வறட்சியை வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா அவங்க வெளியூர் போகிறது குறைக்க வாய்ப்பு இருக்குது. கழகத்தில் ஆட்சிக்கு வந்தோடனே இது சிப்காட் கொண்டு வரலான்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அது கழகத்தில் ஆதரவோட அது கொண்டு வந்தோம்னா அது ஓரளவுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு பெருகுனாக்கெல்லாம் அந்த வெளியூர் போகிற வேலை ஆட்கள் குறைப்போம், ஓரளவுக்கு கம்மி பண்ண முடியும். பிரதானமாக வந்து விவசாயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த போறீங்க. விவசாயம் தான் பிரதானமாக இருக்கிறது, விவசாயம் தான். இந்த விவசாயத்துக்கு நாங்கள் என்ன முக்கியம் தருமோ கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஆல்ரெடி 10 முறை பஞ்சாயத்து தலைவராக வந்திருக்குன்றீங்க, இப்போ வந்து ஊராட்சி குழு உறுப்பினராக இருக்கீங்க. உங்களுடைய குடும்ப பின்னணிங்கிறது என்னவா இருக்கு? இப்போ முதல் முறையாக எம்எல்ஏ சீட் கிடைச்சிருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பின்னணி என்ன? பின்னணி எங்களது விவசாய குடும்பம் தான். விவசாயம் தான் பிரதான தொழில் எங்கள் குடும்ப ஃபேமிலியில். நான் மக்களோட நெருங்கி பழகக்கூடியவன், எளிமையாக பழகுவேன், தோளோடு தோல் போட்டு பழகக்கூடியவன். உள்ளாட்சியில் 2006 நிற்கிறப்ப எனக்கு பெரும் ஆதரவு கொடுத்து தீர்த்தமலை ஊராட்சியில் வெற்றி பெற செய்தார்கள். தொடர்ந்து 2வது முறையும் மக்களுடைய ஆதரவை அவங்க வந்து சொன்னதால தான் நான் 2வது முறை அதில் கலந்து போட்டியிடும்போது முதல் முறை ஆதரவை விட 2வது முறை 2011-16 கூடுதலான ஆதரவோடு நான் வெற்றி பெற்றேன். அதுக்கு பின்னாடி தொடர்ந்து உள்ளாட்சி நடக்கல. அடுத்து கண்டினியூ. சின்ன வயசுல இப்போ விவசாய குடும்பம் தான் சொல்றீங்க, சின்ன வயசுல உங்களுக்கு அரசியல் ஆர்வம் வந்துருச்சா? அப்பா வந்து கழகத்தை வளர்த்தவர். அப்பா வந்து திமுகவில் ரொம்ப வெறி பிடித்த ஒரு தொண்டர். அவரு கூட பிறந்தது, நாங்கள் திமுகவில் பிறந்தவங்க. நாங்கள் திமுகவில் வந்து சேர்ந்தவங்கள பிறந்தவங்க நாங்கள். அதனால தொடர்ந்து எங்களுக்கு கொள்கை பிடிப்பு, பெரியார், அண்ணா, கலைஞர் அவர்களுடைய கொள்கை பிடிப்போட எங்கள் ஃபேமிலி இருக்கும். ஓகே, நீங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு திமுக? ஆமா. எனக்கு 18 வயசுல இருந்து எனக்கு உறுப்பினர் கார்டு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் உறுப்பினர் கார்டு வச்சிருக்கிறேன். ஓகே, ஆனா இந்த அரூர் தொகுதி பொருள் பயங்கரமான காம்படிஷன் இருந்தது. கூட்டணி கட்சிகளும் பல பேர் கேட்டாங்க, கம்யூனிஸ்ட்ல ஆரம்பிச்சு விசிகால ஆரம்பிச்சு நிறைய பேர் கேட்டாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க அதை எப்படி உணர்ந்தீங்க? உணர்ந்தோம்னா கழக தலைவருடைய அவருடைய ஆசி தான். அவர் வந்து முடிவு பண்ணி தான் நம்மளை அறிவிச்சிருக்கிறாரு. அவர் வந்து இந்த உள்ளாட்சியில் இருந்ததாலையும் இப்போ இந்த முறை நேரடியாக உதயசூரியன் இந்த தொகுதியில் இருந்தா நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணி தான் கழக தலைவர் எனக்கு இந்த வாய்ப்பு நேரடியா வந்து நிறைய கூட்டணி கட்சி 2-3 டைம் கொடுத்துருக்காங்க. இடைத்தேர்தல் நடந்துச்சு. எங்களால் 96க்கு பிறகு வெற்றி பெற முடியல. இந்த முறை வெற்றி பெற்று ஆக வேண்டிய சூழ்நிலையில கழக தலைவர் வந்து என்ன தேர்வு செய்து போட்டியிட வைத்திருக்கு. கடந்த 3 தேர்தல்களாக அரூரில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. கடந்த முறை கூட 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சம்பத்குமார் வந்து வெற்றி பெற்றிருக்காரு, அதிமுக கேண்டிடேட். ஸோ அப்படியான ஒரு சூழலில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அரூரில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய வெற்றி வாய்ப்புன்றது கடந்த 5 ஆண்டுகளில் கழக தலைவருடைய
சாதனைகள், திட்டங்கள் மகளிர் மனதில் அது ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்குது. மகளிர் முகத்தில் பார்க்க முடியுது. இப்போ கலைஞர் உரிமை தொகை இப்போ 1000 கொடுத்தாங்க, பெரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ இந்த தேர்தலில் அறிக்கை கொடுத்துருக்காரு, 2000 ரூபாய் தரப்போகிறதா. இப்போ அடுத்து இப்போ 8000 ரூபாய்க்கு அவங்க என்ன விரும்பிய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம், 8000 தரப்போகிறாங்க. விடியல் பயணம், அதாவது பெண்கள் மகளிர் மனதில் வந்து என் கழகத் தலைவர் ஆழமாக பதிஞ்சிருக்கிறாரு. அதன் அதன் விளைவாக கண்டிப்பாக எல்லாம் உதயசூரியன் வாக்களித்து கழகத் தலைவர் வந்து 2வது முறையாக முதல்வர் ஆவதும் உறுதி, நான் அறிவுறுத்தல் வெற்றி பெறுவதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று தான். இன்னொரு பக்கம் வந்து திமுகவோட திட்டங்கள் சொல்றீங்க, அப்கமிங் ஸ்கீம்ஸ், வாக்குறுதிகள் அதெல்லாம் சொல்றீங்க. அதை தாண்டி உங்களுக்கு இந்த பகுதியில எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு? நீங்க எப்படியெல்லாம் வந்து கேம்பெயின் வந்து பண்றீங்க இங்க? இங்கே வந்து வீடு வீடாக மக்களை சந்திக்கிறோம், திட்டங்களை எடுத்து சொல்கிறோம். நம்ம எடுத்து சொல்றதுக்கு முன்னே மக்கள் எழுச்சியாக இருக்காங்க. உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு உங்கள் கழகத் தலைவர் மறக்க மாட்டோம், உங்களுக்கு உதயசூரியன் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. போகிற இடம்லாம் நல்ல வரவேற்பு இருக்குது. அது தவிர இப்போ கழகத் தலைவர் வந்து சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நம்பிக்கை மக்களிடத்துலேயே இருக்குது. நான் தான் திமுக வேட்பாளர், உதயசூரியனுக்கு வாக்களிங்க, கண்டிப்பாக செய்யணும். பாரு, எங்கள் ஆட்சி வந்து தான் இந்த ரோடு கிட்ட கலசப்பாடி இந்த ரோடெல்லாம் அருமையாக போட்டு கொடுத்துருக்குறாங்க, மறந்துடாதீங்க. உங்களுக்கு அடுத்து பஸ் கூடுதலாக கேட்டுருக்குறாங்க அங்கே கலசப்பாடி. இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா கலசப்பாடியும் இந்த இதையும் ஜாயின் பண்ணிடலாம். போர் தானே, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. போர் போடுறதா ஒரு மேட்டரே இல்லை, பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் 1000 எல்லாம் வாங்குறீங்களா? வாங்காத காரணம் இருக்கீங்களா? இப்போ நீ ஓட்டு போட்டு நான் ஜெயிச்ச உடனே தளபதியார் முதல்வர் ஆன உடனே 2000 ரூபாய். அது தளபதி அதெல்லாம் எவ்வளோ முக்கியமாக பண்ணுறாரு, எவ்வளோ பேர்த்துக்கு பண்ணுறாரு. நம்ம ஊருக்கு சிப்காட் கொண்டு வருவாங்க, சிப்காட் கொண்டு வருவாங்க. நீ உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கே தெரியும் தளபதியை சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு முடிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு மட்டும் கோயில் வேணுமா? ஓம் சக்தியா வார வழிபாடு நடத்துறீங்களா? சரி, பண்ணிக்கலாம் விடுங்க. என்ன நான் பண்ணி கொடுத்தலாம் விடுங்க. கடந்த 10 ஆண்டு காலமாக 2001க்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னாங்களே, எதுவுமே செய்யலை. இப்போ ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் கைபேசி தரேன்னு சொன்னாங்க, மறந்தே போயிட்டாங்க. மக்களும் மறந்துட்டாங்க, அவங்களும் மறந்துட்டாங்க. அப்போ அந்த வைஃபை கனெக்ஷன் தரேன்னு சொன்னாங்க. எத்தனையோ தேர்தல் வாக்குறுதி சொல்லி அவங்க சொல்கிற தேர்தல் வாக்குறுதி நடக்காதுன்ற எண்ணம் மக்களிடத்துல இருக்குது. தளபதி சொல்கிற தேர்தல் அறிக்கை நடக்கும், செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது தான், கூட்டணி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கூட்டணி கட்சியினர் வந்து இந்த தொகுதியை நிறைய பேர் விரும்பினாங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார், அருண் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியான சூழலில் உங்களுக்கு இந்த கூட்டணி கட்சியினுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது? அது ஆரம்பத்தில் இருந்தது, அவங்களுக்கு மன வருத்தம் நமக்கு வரலன்னு இருந்தது. அது அவர் அண்ணன் எழுச்சி தமிழ் திரும்ப வந்து அவங்க நிர்வாகிகிட்ட கூப்பிட்டு பேசினாரு. இப்போ அருமையாக சிறப்பாக பண்ணுறாங்க, ஒத்துழைப்பு தர்றாங்க. எல்லா கூட்டணிக்கும் தர்றாங்க. இப்போ புதுசாக எங்ககிட்ட தேமுதிக அந்நியார் விதி பிரேமலதா வந்திருக்கிறாங்க. அது இங்கே ஒரு பரவலான ஓட்டு இருக்கு. அது எங்களுக்கு கூடுதல் பலம். அது கூடுதல் பலம், வெற்றி நிச்சயமா வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க தேமுதிக வந்து மென்ஷன் பண்ணி சொல்றீங்க, விஜயகாந்துக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கும்னு. ஆனா புதுசா விஜய் வந்திருக்காரு, அவர் பெரிய தாக்கத்தை செலுத்துவார், அது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு டிராபேக்கா அமையும் அப்படிலாம் சொல்றாங்க. குறிப்பா இது மாதிரி பின்தங்கிய பகுதிகளெல்லாம் வந்து அவருக்கான செல்வாக்கு அதிகமா இருக்கும்லாம் சொல்றாங்க. இப்போ நான் மற்றதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. இப்போ நீங்க சொல்ற நடிகர் வந்து நிரூபிக்கப்படாத ஒருத்தர். அவர் என்ன இப்போ எந்த நிலை இருக்குன்னு தெரியாது. மேக்சிமம் என்னுடைய தொகுதியில அந்த தாக்கம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து விழிப்புணர்வு பெற்ற ஒரு தொகுதி. அரூர் சட்டமன்றம் வந்து படிப்பறிவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற தொகுதி, விழிப்புணர்வுள்ள தொகுதி. விழிப்புணர்வு நடிகர்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ஆதரவாக இருக்க மாட்டாங்க. ஓகே, கடந்த 2 பீரியடா வந்து அதிமுக இங்க வந்து எம்எல்ஏ உட்கார்றாங்க. அவங்க செய்ய தவறிய விஷயங்கள்லாம் நீங்க என்னென்ன விஷயங்கள் பாக்குறீங்க? நீங்க அரூருக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்க பிளான் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் பண்ணல இவங்க அப்படின்ற மாதிரி இதா இருக்கா? பண்ணலன்னா இப்போ வந்து குடிநீர் பிரச்சனை அவங்க தீர்க்கவே கிடையாது. இப்போ இங்கே கூட இருக்கு. நாங்கள் இப்போ பாரு ஸ்டார்டிங்கில் இப்போ இந்த இதெல்லாம் கட்டியிருக்கோம், இந்த டேங்க்லாம் இப்போ நம்ம கட்டினது தான், நம்ம ஆட்சியில் கட்டினது தான். அது இப்போ இதுக்கு வந்து அவங்க சொன்னது எதுவுமே செய்யறது இல்லை. மக்கள்கிட்ட வருவாங்க, செய்யறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஓட்டு மட்டும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு போன மட்டும் திரும்பி கூட வர்றதில்லை. நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். நானே வராட்டியும் இங்கே நிர்வாகிகள் இருப்பாங்க.
இப்போ ஒரு ஊருக்கு நாங்கள் போகாட்டி கூட நிர்வாகிகள் வந்து திட்டங்களை வந்து மக்களிடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இங்கே பாரு இவர் சேர்மன், இவர் இப்போ கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஏரியா சேர்மனாக இருந்தார். இவர் வந்து அடிக்கடி தலைவர்கிட்ட மனுக்கள் கொடுத்து அமைச்சர்கிட்ட மனுக்கள் கொடுத்து இந்த தொகுதிக்கு இந்த சாலை வசதி குடிநீர் வசதி புறமே என் கழகத்தால் செஞ்சுருக்கிறோம். இப்போ நாங்களே நேரடியாக ஈடுபாடாட்டியும் என் கழக நிர்வாகிகள் எங்களை வந்து மக்களிடத்தில் சென்று அவர் தேவையானதை பூர்த்தி செய்கிறாங்க. வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நான் பார்த்தேன், ஏவா வேலு அவர்கள் பாருங்க அவர் வெள்ளந்தியான மனுஷன் அப்படிலாம் சொல்லி அறிமுகப்படுத்தினார். உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு? வெள்ளிந்தான மனுஷனா எனக்கு வந்து மறைமுகம் எதுவும் பேச தெரியாது, நடிக்க தெரியாது. எளிமையா இருப்பேன், மக்களா என்னுடைய ஸ்லாங்ல பேசுவேன். அரசியலுக்காக வார்த்தையை மாற்ற முடியாது. என்னுடைய வாழ்வியல் இடம் எப்படியோ அந்த இடத்துக்கு தகுந்த லாங்குவேஜ்ல பேசுவேன். மக்கள் கிட்ட இருப்பேன், எப்பவுமே இருப்பேன். மக்கள் என்னை வந்து ரொம்ப ஆதரிக்கிறாங்க. ஊராட்சியில இருந்து இப்ப மாவட்ட ஊராட்சியில் 16 பஞ்சாயத்து, ஏறக்குறைய இந்த சட்டமன்றத்துல பாதி. அதுலயே வந்து பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றோம். எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி? 5000 வாக்கு. 16 பஞ்சாயத்து, இப்ப 13 நிறைய பஞ்சாயத்து இருக்கு. 5000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். அப்ப அந்த ஏரியா அப்ப எதிர்கட்சியில தான் நான் மாவட்ட ஊராட்சியில அவங்க ஆளுங்கட்சியா இருந்தப்ப, அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தப்ப 5000 வாட்டில் நான் ஜெயிச்சேன். கழக தலைவர் இதெல்லாம் மனசுல வச்சுதான் எனக்கு இப்ப வாய்ப்பு கொடுத்துருக்கு. உங்க நேர்காணல்ல உங்கள்ட்ட இதை பத்தி எல்லாம் கேட்டாரு? என்ன கேட்டாருன்னா, இப்ப எப்படி அரூர் தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை இழந்துட்டே இருக்குன்னு கேட்டாரு. சில காரணங்களை சொன்னோம். இந்த கடைசியா 10% இடஒதுக்கீடு போலியா போன கடந்த முதலமைச்சர் சொல்லிட்டு போயிட்டாரு. போலியா சொன்னதுனால வாக்கு மட்டும் வாங்கிட்டாங்க, அதனால வெற்றி வாய்ப்பு நாம இழந்தோம். இந்த முறை மக்கள் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. போலியா கொடுத்த 10% வந்து நிலைக்கல, அது ஓரளவுக்கு அந்த மக்கள் வன்னிய குல மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இந்த முறை கழக தலைவருக்கு வாய்ப்பு அளிக்குவாங்கன்ற சொன்னோம். அவரும் சரி பார்த்து ஒற்றுமையா வந்து ஜெயிச்சு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்லை உங்ககிட்ட ஏதாவது கமிட்மெண்ட் கேட்டாரா உங்களை வேட்பாளராக செலக்ட் பண்றதுக்கு? உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள்? இல்லை, அது அப்படி டைரக்ட் எல்லாம் கேட்கல. நான் கேட்டேன், ஐயா நான் 15 ஆண்டுகளா உள்ளாட்சியில் இருந்திருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, கொடுத்தீங்கன்னா நான் வெற்றியை நிச்சயமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதன் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்கிறாரு. மக்கள்கிட்ட 15 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன், அந்த நம்பிக்கை கழக தலைவருக்கு ஏற்பட்டிருக்குது. அதனால நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. ஓகே, இப்போ நீங்க அரூருக்குன்னு திமுக அறிவிச்சிருக்க திட்டங்கள் தாண்டி நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிப்புகள் ஏதாவது வெளியிட்டிருக்கீங்களா? அறிவிப்புனா இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தேவைகள் இருக்கு. ஒரே தேவைகள் இல்லை. இப்போ இங்க வந்தீங்கன்னா இங்க ஒரு தேவைகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த டெலிஃபோன் டவர்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏற்கனவே இருந்து ஒரு டவர் போட்டிருக்கிறோம். கலகாட்சி வந்த பின்னாடி எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சியில இங்க டவர் போட்டிருக்கிறோம். மீண்டும் அதுக்கான முயற்சி பண்ணி கூடுதலா அந்த டெலிஃபோன் டவர் போடணும். அது மாதிரி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பகுதிக்கு மக்கள் கோரிக்கை அந்த பகுதியில் வித்தியாசமா இருக்கும். இங்க ஒண்ணுன்னா அங்க ஒண்ணு இருக்கும். அவருடைய தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்யும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இதெல்லாம் நாங்க கொண்டு வந்தோம், எங்க பீரியட்ல கொண்டு வந்தோம். ஆமா, ஆனா மக்களுக்கே தெரியும். இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து சிட்டிங் எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏ, அது தன்னுடைய சாதனையா தானே அவரு என்ன பண்றாருன்னா, இப்ப அவரு எது செஞ்சாலும் வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு போயிடும், எங்க கவர்மெண்ட்டுக்கு பேர் வந்துருன்ட்டு அவர் எதுவுமே செய்யறது இல்லை. அவர் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு எல்லாம் எந்த இல்லாத திட்டங்களை வந்து செஞ்சுட்டு அவர் பாட்டு சைலண்டா போயிடுவார். ஏன்னா இதெல்லாம் செஞ்சா வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பேர் வந்துருன்ற எண்ணத்துல அவர் வந்து எதிராக தான் நடந்துக்கிட்டார். பிரச்சாரத்தின் போது வரும்போது வேட்பாளர் தேர்தல் சமயத்துல நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கறது, ஒரு சிம்பிளா காட்டிக்கிறது, எல்லாரும் கூட இணக்கமா பழகுற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வெற்றி பெற்ற பிறகு அவங்க வந்து அந்த தொகுதிக்குள்ளே இருக்க மாட்டாங்க, மக்களோட கனெக்டா இருக்க மாட்டாங்க. நீங்க எப்படி? மீண்டும் ஒரே பதில் தான். மக்களோட கனெக்ட்ல இல்லாட்டி என்ன 15 ஆண்டுகள் 3 தேர்தலில் சந்திச்சுட்டு இருக்கேன். இது எனக்கு 4வது தேர்தல். மக்களோட தொடர்பு இல்லாட்டி, உள்ளாட்சியில மக்கள்கிட்ட நல்லா இருந்தா மட்டும்தான் வாக்கு செலுத்துவார்கள். உள்ளாட்சியில பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் இல்லை. மற்ற இது கூட சிம்பிள் கழகத்தில் சாதனைகள் இருக்கும். ஆனால் உள்ளாட்சி அப்படி கிடையாது. தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு, தனிப்பட்ட ஒரு என்னுடைய மேலே வச்சுக்கிற பாசத்தில் தான் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு இந்த கழக ஆட்சி திமுகவுடைய சாதனைகள் தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இங்கே இருக்குன்றீங்க? இருக்கு. அதான் உள்ளாட்சியில பணி புரிஞ்சும் இல்லையா. இப்போ நம்ம தீர்த்தமலை ஊராட்சி இந்த மாவட்டம் அங்கே என்ன தேவைகள் செய்திருக்கிறோம் அதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. விளம்பரம் பரவலாக வருது இல்லைங்களா, உள்ளாட்சியில் எப்படி இருந்தாரு அப்படின்ட்டு. அதாவது தொடர்ந்து வந்து ஒரு உள்ளாட்சியில கேப் விட்டு கூட ஜெயிக்கிறாங்க. 2006 16 வரைக்கும் தொடர்ந்து ஜெயிக்கிறதுன்றது உள்ளாட்சியில ரொம்ப சிரமம். அதை நான் வந்து மக்கள்கிட்ட எளிமையா இருந்ததால
நான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறேன். இப்ப எல்லாம் டிஜிட்டல் பிரச்சாரம் ஆயிருச்சு. எல்லாமே வந்து சோஷியல் மீடியால பிரச்சாரம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஸ்பாட்ல நின்று பேசிட்டு போறாங்க. ஆனா தர்மபுரி, அரூர் மாதிரியான ஒரு பகுதியில அது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அப்படி பண்ண முடியாது. வீடு வீடா போகணும், காடு கரை ஏறணும், இந்த ஹில்ஸுக்கெல்லாம் போகணும். எப்படி டைம் ஒதுக்கி இந்த ஏரியாக்கெல்லாம் போறீங்க? எவ்வளவு ஊர்களுக்கு இது வரையும் பயணப்பட்டிருக்கீங்க நீங்க? போய் தான் ஆகணுங்க. ம். மக்களை சந்திக்கணும். ஏன்னா முகம் தெரியணும். ம். இப்ப தலைவருடைய திட்டங்கள் செயல்பாடுகள் இருந்தா கூட வேட்பாளருடைய முகம் அவங்களுக்கு தெரியணும். ம். அதனால போய் தான் ஆகணும். ஒரு ஏரியா போயிட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப முயற்சி எடுத்து எல்லா மக்களையும் சந்திக்க போறோம். பாதி ஏறக்குறைய ஒரு 60-70% முடிச்சிட்டோம். ஓகே. இன்னும் இருக்கிற காலங்கள்ல அத்தனை கிராமங்களுக்கும் செல்வோம், அத்தனை குக்கிராமங்களுக்கும் செல்வோம். மக்களை நேரடியாக சந்திக்க போறோம். ஓகே. டிஜிட்டல் பிரச்சாரம் இதெல்லாம் தாண்டி நீங்க நேரடியா சந்திக்கிறது. டிஜிட்டல் பிரச்சாரம் அது எல்லார் கையிலும் போகாது. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா செல்போன் டவரே இல்ல. அதான் கேக்குறேன். அது இல்ல. அது இப்பதான் அந்த பக்கம் போட்டிருக்கிறோம். இந்த பக்கம் வந்து இது எங்க பாராளுமன்ற உறுப்பினர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப அதெல்லாம் இல்லாதப்ப இந்த டிஜிட்டல் பிரச்சாரம் இங்கெல்லாம் எடுபடாது. நம்ம நேரடியாக மக்களை தான் சந்திக்கணும். இங்க இருக்க மக்களை நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க? மக்கள் வந்து செய்த தலைவர் திட்டங்களை சொல்றோம். நான் வந்தா செய்ய போறோம். தலைவர் வந்து சொன்னதெல்லாம் செய்ய போறாரு. அவர் வந்து சொல்லாததையும் செய்வாரு, சொன்னதையும் செய்ய போறவரு. மக்கள் வந்து தளபதியார் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அவருடைய செயல்பாட்டை எடுத்து சொல்றோம். அவ்வளவுதான். மாதம் 1000 வாங்குறீங்களா? இந்த சாலை வயசு கொடுத்தீங்க பாரு. ரைட். ரொம்ப நன்றிமா. நம்ம சூரியன் டைம் வெட்டி படணும். நான் சொன்ன விஷயம் என்ன சார், எங்களுக்கு சாலை வசதி, தண்ணி வசதி வேணும். இந்த யானை குழந்தைய தொட்டில் கட்டி எடுத்து யானை கட்டி இதே வழியில எனக்கு தூக்கிட்டு வந்து சித்திரவாத இத போய் சாலை வசதி இல்லாத போது. எந்த சமயத்துல சொல்றீங்க? குழந்தை பிறந்த சமயத்துல சொல்றீங்க? ஆமா ஆமா. அது கிட்டத்தட்ட எனக்கு 20 ஆண்டு ஆயிப்போச்சு. 26 நடக்குது. 26ல எனக்கு சாலை வயசு போட்டு மினி பஸ் போயிட்டு இருக்கு. அதனால அதே வயசு நம்மளுக்கு மீண்டும் வெட்டி படணும், வரணும். அதுதான் எங்க நம்பிக்கை. நீங்க வாக்கு கொடுக்க உதயசூரியனுக்கு இந்த கலசப்பாடி ரோடு, இந்த ரோடு, இந்த பாரு, இந்த நடைபாதை இருக்குல்ல, இது வந்து ஜாயின் பண்ணி கொடுக்குறோம். தளபதியார் கண்டிப்பா செஞ்சு தருவாரு. எங்க முதல்வர் வந்து சொல்றதெல்லாம் செய்யறாரு. இப்போ மகளிர் உரிமை 1000 இருக்கு இல்லையா, அது இப்போ என்னை வெற்றி பெற செஞ்சு கழகத்தில் ஆட்சியில் அமர்ந்த உடனே 2000 மாறப்போகுது. அடுத்தது உங்களுக்கு வீட்டு பொருள் வாங்குறதுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, என்ன விரும்பின பொருள் நாங்களாக கொடுத்தா அது திணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் விரும்பிய பொருளை 8000 கொடுக்குறாங்க, கூப்பனை கடையில் கொடுத்துட்டு நீ மீதி போட்டு விரும்பிய பொருளை வாங்கிக்கலாம். அதில் நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு. கடந்த 5 ஆண்டு எப்படி உங்கள் மகளிருக்கு செயல்படுத்தினாரோ இந்த வர 5 ஆண்டும் உங்களுக்கான திட்டங்கள் அதிகமாக வச்சிருக்கிறாரு. அதனால் உதயசூரியனுக்கு வாக்களிங்க, தலைவரை முதல்வர் ஆக்குங்க. ஏரியாவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி எல்லாமே தண்ணி வசதி, சாலை வசதி, ஹாஸ்பிட்டலு எல்லாமே செய்யறேங்க சார். எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த 25 இதுல வந்து எந்த இதுல 26 நடக்குது. அவர் வந்தாரு, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. இந்த 26ல செவிக்க வைக்கணும், எங்களுக்கு வெற்றி படணும். இன்னைக்கு தான் நிம்மதியா இந்த 5 ஆண்டு தான் நல்லா இருக்கிறோம். நாங்கள் அவ்வளோ சித்திரவாதப்பட்டோங்க சார். எத்தனை ஆட்சியும் வந்தாலும் நாங்கள் சொல்லணும், மீண்டும் அங்கே மேலே வரும்போது அதுதான் பேசுவோம். போக்குவரத்து, பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் போகிறது இல்லை, தண்ணி வசதி இல்லை, அவ்வளோ ஒரு சித்திரவாதப்பட்டோங்க சார். இப்போ இந்த 25லேருந்து நல்லா இருக்கிறோம், எந்த ஒரு குறையும் இல்லை. உள்ளாட்சியில நீங்க ஏற்கனவே இருக்கிற பகுதிகளில் உங்களுக்கு தெரியும், இல்லாத பகுதிகளில் அது உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒட்டுமொத்த அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு மக்களுக்கு நீங்க நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க? எதற்கு உங்களுக்கு வாக்களிக்கணும்? எதுக்குன்னா இப்போ கடந்த 2001 5 ஆண்டுகளா திட்டங்கள் தொடர்ந்து மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்குது. திட்டங்கள் சேராத வீடே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு எங்கள் தலைவர் வந்து திட்டங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த திட்டங்களை அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தினா போதும். நம்ம இப்போ விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இது போன்ற திட்டங்களை பூரா அவர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் திட்டம். இங்கெல்லாம் மலை கிராமம், கடைக்கு போய் வாங்க முடியாது. வயசானவங்களும் இங்கே நேரடியாக வீட்டுக்கு வந்து தாய் மாணவர் திட்டத்தில் அந்த பொது விநியோகத்தை திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம். இது பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குது. அது மருத்துவம், அப்புறம் நலங்காக்கு 48 மணி நேரம் வீடு, இல்லந்தேடி மருத்துவம், இல்லந்தேடி கல்வி, எத்தனையோ எண்ணிலடங்கா திட்டங்கள் இருக்கு. அது மக்கள் இடத்துல அது மாதிரி ஒரு ரிமைனிங் கொடுத்தா போதும், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல அந்த திட்டங்கள் நீங்க தொடர்ந்து எடுத்து சொல்ல போறீங்க, எல்லா வேட்பாளரும் அதான் பண்ண போறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு எதற்கு வாக்களிக்கிறோம், சண்முகம் அவர்களுக்கு எதற்கு வாக்களிக்கணும், உங்களை எப்படி நீங்க அவங்கள்ட்ட சொல்ல விரும்புங்க? கழக தலைவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் கழக தலைவர் தான், தனிப்பட்ட சண்முகம் கிடையாது. நம்ம கழக தலைவர் உதயசூரியன் சின்னத்துல தலைவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தலைவருடைய ஆதரவு தான். தனிப்பட்ட செல்வாக்குன்றது அது இனிமேல் பழகிறப்பதான் தெரியும் மக்களுக்கு. இது முழுக்க முழுக்க வந்து தலைவருடைய சாதனைகளுக்காக தான் எனக்கு ஓட்டு. ஓகே ஓகே. அரூர் தொகுதியை பொறுத்தளவில் நிறைய செலிபிரிட்டிகள், அதாவது பிரபலங்கள் வந்து உங்களுக்காக வாக்கு சேகரிச்சிருக்காங்க. கனிமொழி வந்திருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு, இன்னும் பல்வேறு நபர்கள் வந்திருக்காங்க இங்கே.
ஸோ அவங்கெல்லாம் எப்படி இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வந்தாங்களா இல்லை என்ன காரணம்? இன்னும் Preference இப்போ கொடுத்து- தருமபுரியில பல தொகுதிகள் இருக்கு, அங்கெல்லாம் போகாம அரூருக்கு வந்து பிரச்சாரம் முன்னெடுத்திருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 மாநிலமா எங்க முதல்வர் பண்ணியிருக்கிறாரு. ம். தொடர்ந்து வந்து முதல்வர் அவராக தான் இருக்க வேணும்னு மற்ற கூட்டணி கட்சிகளும் நீ சொன்ன செலிபிரிட்டிஸும் விரும்புறாங்க. தலைவர் வந்து இந்த அடுத்த 26லயும் அவர் தான் முதல்வராக வரணும் என்ற எண்ணத்துல அந்த செலிபிரிட்டிஸ் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு வராங்க. எனக்கு மட்டும் வரல, தமிழ்நாடு பூரா போறாங்க. இல்ல இங்க குறிப்பா சொல்றேன், இந்த அரூருக்கு வந்து இல்ல எல்லாம் கனிமொழி எல்லாம் ஒரே தொகுதி தான். தலைவர் பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியும் ஒரே தொகுதி தான். கூட்டணியா இருந்தாலும் சரி, இது நம்ம நேரடியா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தொகுதியாலும் சரி, எல்லாம் அவருக்கு ஒரே தொகுதி தான். நேர்காணல்ல சொன்னது, கூட்டணி கட்சி நம்ம தோழர்கள் தான், நம்ம வேட்பாளர்கள் தான், இறங்கி வேலை செஞ்சு அனைவரையும் வெற்றி பெற செய்வேன்னு நல்ல அறிவுரை சொல்லி தான் அனுப்பிச்சார். ஓகே, நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு கான்ஃபிடண்டா இருக்கீங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க அதிமுக 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, இடைத்தேர்தலே அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி உங்களுக்கு சவாலான விஷயமா என்ன பாக்குறீங்க இப்போ நீங்க இந்த களத்துல அரூரை பொறுத்தளவுல? அதாவது எங்க கழக தொண்டர்களும் கூட்டணி நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம 30 ஆண்டு காலம் உதயசூரியனும் கூட்டணியும் வரல. இந்த முறை எப்படியாவது அரூர் தொகுதி மீட்டெடுக்கணும் அப்படின்னு அனைத்து கூட்டணியும் எங்க கழகனுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் முழு முயற்சியா ஈடுபடுறாங்க. நல்லா இறங்கி வேலை செய்யறாங்க, மக்களிடம் சந்திக்கிறாங்க, திட்டங்களை சொல்றாங்க. எப்படியாவது இந்த அரூரை மீட்டெடுத்து ஆகணும், ஏன்னா அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருக்கு, இந்த தொகுதி எப்படியாவது வந்து மீட்டெடுத்து தலைவர் கையில கொடுத்துடணும், அதுக்கு மேல அவர் திட்டங்களை கொடுத்து தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளலாம்ன்ற எண்ணத்துல இருக்கும். பல்வேறு தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.